சினிமாவை ரொம்பவே பிடிச்சி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த நடிகர்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே சில பேர் சினிமாவை பிடிக்காம வலுக்கட்டாயமாக சினிமாக்குள்ளே வந்து தன்னுடைய வாழ்க்கையே இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அருண். இவர் பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த காதல் படத்தில் இந்த சிகரெட் டீ, முறுக்கு டீ, மாம்பழம் டீ அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணாரே ஒரு சின்ன பையன், அந்த பையன் தான் இவர். சரி, இவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு அப்படின்னா, மதுரையில் உள்ள ரோசினி சர்ச் அப்படிங்கிற ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவரோட ஸ்கூல்ல நடத்தின டிராமா ஃபங்க்ஷன், டான்ஸ் ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து இவர் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காராமாங்க. அவர் பண்ணின ஒரு வீடியோவை ஒரு டைரக்டர் பார்த்துட்டு, இந்த பையன் நல்லா இருக்கானே, நம்ம கதைக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அப்பா அம்மா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அருணை படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி அருணோட படிப்பு பாதிலே நிறுத்திட்டு இந்த காதல் படத்தில் நடிக்க வச்சாங்க. இவர் காதல் படத்தை தொடர்ந்து சிவகாசி படம், அப்புறம் ஒரு சில படங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பட வாய்ப்பே வராம திரும்பி மதுரைக்கே போய் கார்பெண்டர் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சொந்தமா கார்பெண்டர் பிசினஸ் தொடங்கி ரொம்ப நாள் லவ் பண்ண பொண்ணவே கல்யாணம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முத்தழகு. பருத்திவீரன் படத்துல முத்தழகோட சின்ன வயசு கேரக்டரா இவங்க பண்ணியிருப்பாங்க. இவங்களை எங்க இருந்து பிடிச்சாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட டான்ஸ் வீடியோ வந்து டைரக்டர் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து எப்படிங்க படிப்பை பாதிலே நிறுத்திட்டு படம் நடிக்க வைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டைரக்டர் வந்து இல்ல, நீங்க படத்தில் நடிக்க வச்சிங்க அப்படின்னா பெரிய நடிகை ஆவாங்க, நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பணத்தாசையை காட்டி இந்த பொண்ணோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு இந்த பருத்திவீரன் படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்ச இந்த பொண்ணுக்கு பேமெண்ட் தராமே ஏமாத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க அப்பாவும் வந்து பணம் கேட்கும் போதெல்லாம் வந்து 100-200 கொடுத்து தாட்டி விட்டுறாங்க. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு படத்தில் நடிச்சதுக்கு பணம் கொடுக்காமே ஏமாத்திட்டாங்க இந்த படத்தோட டீம். நீ போய் சொல்ற, நீ கல்லாட்ட அடிக்கிற, நீ கையை திருப்பி வச்ச நான் பார்த்தேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அதே பருத்திவீரன் படத்தில் நடிச்ச குட்டிசாக்கு அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச இந்த பையனையும் அந்த ஸ்கூல்ல இருந்து தாங்க எடுத்திருக்காங்க அந்த படத்தோட குழுவினர். இது அவங்க நாசுக்காக்கும். கோயிலுக்கு வந்து தோலை பாப்பா போலாம். நீ என்னப்பா காத்துல படைஞ்சிருக்க? 7வது படிச்சுட்டு இருந்த பையனை தூக்கி பருத்திவீரன் படத்துல நடிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பையனால சரியா கல்வி படிப்பு தொடர முடியாம போய் இப்போ இவர் மூட்டை தூக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அங்காடி தெரு மகேஷ். இவரோட கதை என்ன அப்படின்னா, வசந்த பாலன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் நல்ல கதையை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் வந்து தேடிட்டு இருக்கும் போது தான் அவரோட கண்ணுல வந்து மகேஷ் பட்டிருக்காரு. மகேஷை யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, மகேஷ் படிச்சு ஸ்கூல் பிடி சார் தான் மகேஷை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் படிப்பு பாதியிலே நிறுத்திட்டு படம் நடிக்க போனாரு. ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் எல்லாம் நடிச்சாரு. அப்புறம் எந்த வாய்ப்பும் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்பயாவது வந்து பட வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. வேணும்னே தான் மண்டல போட்டோம், உனக்காக தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் துங்காமாரி. இவருக்கும் வந்து சினிமா மேல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி இவர் சினிமாக்குள்ள வந்தாரு அப்படின்னா, சசிகுமார் நடிச்சு ரிலீஸ் ஆன சுப்பிரமணியபுரம் படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. சுப்பிரமணியபுரம் படத்தோட ஷூட்டிங் டைம்ல மதுரை ஸ்லாங் தெரிந்த ஒரு புதுமுக நடிகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச நடிகர் தான் இந்த துங்காமாரி. இவரும் அந்த படத்துல நடிச்சு அந்த படமும் வேற லெவல் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட 100வது நாள் செலிப்ரேஷன்ல இவர் பயங்கரமா குடிச்சிட்டு அங்க ரகல பண்ணியிருக்காரு. அதை பார்த்த சசிகுமார் தேவையில்லாம இந்த ஆளை படத்துக்கு எடுத்துட்டோமோ, இந்த ஆள் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கழட்டி விட்டாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தவளை தன் வாயால கெடும் அப்படின்னு, அது வந்து துங்காமாரியோட லைஃப்ல நடந்துருச்சுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த பட வாய்ப்பும் வரல. சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வேற ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க. மொத்தத்தில் அந்தந்த படத்தோட குழுவினர் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இவங்கெல்லாம் படிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு இப்போ நல்லா இருந்திருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.